सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुं परम्पराम् श्री आदिशङ्करभगवत्पादाचार्यपरम्परागत मूलाम्नाय सर्वज्ञपीठ श्रीकाञ्चीकामकोटिपीठाधीश्वराणां चरणारविन्दयोः साष्टाङ्गं प्रणामः श्रीगुरुभ्यो नमः என்னுடைய தகப்பனார் மற்றும் என்னுடைய வேதவாத்தியார் பிரயோகவாத்தியார் சாஸ்திரவாத்தியார் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை பண்ணிண்டு என்னுடைய இந்த முதல் பதிவை நான் அளிக்கிறேன். இப்பொழுது கிரகணம் சம்பந்தமாக ஏகப்பட்ட விசாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எளிமையாக என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் நான் இந்த பதிவில் கூறுகிறேன். வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி மாலை சந்திர கிரகணம் அனுஷ்டானம் கண்டிப்பாக உண்டு. சென்னை வாசிகளுக்கு சாயங்காலம் 6 மணி 17 நிமிஷங்களுக்கு பிடிச்ச ஸ்நானம், 6:47க்கு விட்ட ஸ்நானம். மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் கிரகண காலத்தில் செய்ய வேண்டிய ஸ்நானம், தர்ப்பணம் செய்ய வேண்டியவர்கள் தர்ப்பணம், தானம், ஜபங்கள் அனைத்தையும் முடிந்தவரை அனுஷ்டானம் செய்ய வேண்டியது. பூர நட்சத்திரத்தில் இது சம்பவிப்பதால் பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பிரத்யேகமாக பிராயஷ்சித்தம் செய்து கொள்ள வேண்டியது. பொதுவாக கிரகண காலத்தில் எல்லோருக்கும் சட்டம் ஒன்றே, ஸ்நானம், ஜபம், தானம், தர்ப்பணம் செய்ய வேண்டியவர்கள் தர்ப்பணம். விசேஷமாக நட்சத்திரத்தில் பிடிப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு வஸ்திரத்தில் இந்த கிரகண ஸ்லோகத்தை எழுதி அதை தலையில் கட்டிக்கொண்டு முடிந்தவரை ஜபம் செய்ய வேண்டியது. கிரகணம் முடிந்த பின்பு அந்த வஸ்திரம் தாம்பூலங்களுடன் சேர்த்து வாத்தியாரிடம் இந்த கிரகணத்தில் என்னுடைய ஜென்ம நட்சத்திரமும் சேர்ந்ததினால் ஏற்பட்ட தோஷம் நீங்குவதற்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாத்தியாரே சொல்லி தருவா. அதை வாத்தியார்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணால் நமக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும், எல்லோரும் க்ஷேமமாக இருப்போம். மேலும் மற்ற ஊர்களுக்கு எந்த நேரத்தில் கிரகணம் என்றால், சந்திர உதயம் அன்றைய தினம் நீங்கள் இருக்கும் ஊரில் எப்பொழுது ஏற்படுகிறதோ அது முதற்கொண்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 6:47 வரை கிரகண புண்ணிய காலம். உதாரணமாக மேற்கு இந்தியாவில் மேற்கு பக்கம் கரையோரம் இருக்கக்கூடிய ஊர்களில் ஒரு 10 நிமிடங்கள் 9 நிமிடங்கள் இந்த அளவுக்கு தான் கிரகணம் நிகழ்கிறது. அதாவது 6:47க்கு எப்படி இருந்தாலும் கிரகணம் மோட்சம் அடைந்துவிடும். அதன் பின்பு மோட்ச ஸ்நானம் செய்ய வேண்டியது. இந்த கிரகண ஆரம்ப காலம் அப்படிங்கிறது இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய ஊரில் சந்திர உதயம் முதற்கொண்டுதான் கணக்கு. சென்னைக்கு 6:17, மேற்கே திருவனந்தபுரம், பெங்களூர் இந்த பக்கமெல்லாம் போனாக்க அவளுக்கெல்லாம் உதயமே 6:35க்கு மேலே தான் இருக்கும். அதுலேருந்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய அந்த 6:47 வரை தான் புண்ணிய காலம். அப்படி புரிஞ்சுக்கணும். எல்லோரும் இந்த கிரகண புண்ணிய காலத்தை தவறவிடாமல் ஸ்நானம், ஜபங்கள் செய்து, தானங்கள் செய்து அனுகிரகத்தை பெறுவோம். மேலும் இப்பொழுது சம்பவிக்கிற சந்திர கிரகணம் சம்பந்தமாக இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9840486123 என்ற வாட்ஸ்அப், அதில் மெசேஜ் செய்து நீங்கள் விளக்கங்களை கேட்டுக்கொள்ளலாம். பொதுவாக அடுத்த பதிவில் கிரகணங்கள் எத்தனை விதம், என்ன மாறுதல்கள் என்பதை வரக்கூடிய பதிவில் பார்ப்போம்.